படித்தவர், பண்பாளர், உங்களுக்காக உழைக்க ஒரு நல்ல வேட்பாளரை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கை சின்னத்திலே உங்களுக்காக உழைக்க அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அவர் படிச்சவர், BE MBA படிச்சிருக்காரு. சினிமால ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராகவும் அவர் இருக்கிறார் என்பதை கலைத்துறை சார்பாக என்னுடைய பெருமைகளை, அவருக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். அண்ணன் G.K. மணி அவர்களுக்கும் கேப்டனுக்குமான நட்பு 50 ஆண்டு கால நட்பு. பல ஆண்டுகள் 2 பேருமே மிக சிறந்த நட்போடு பழகக்கூடியவர்கள் தான். அண்ணன் G.K. மணி அவர்கள் கேப்டனுக்கு உடல்நிலை சரியில்லாதப்போ வீட்டுக்கு வந்து விசாரிச்சார். அதே போலதான் அண்ணன் G.K. மணி அவர்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருந்தப்போ நான் போன் பண்ணி அவரை நல்லா விசாரிச்சேன். ஏன்னா இன்னைக்கு அரசியல்ல கூட்டணி என்பது வேறு, ஆனா குடும்ப உறவு இன்றைக்கு தேர்தல் உறவாக மாறி இருக்கிறது. அதேதான் அன்பு ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்கள் அன்பு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும், அதே போலதான் அண்ணன் G.K. மணி அவர்களும் தான். கேப்டன் அவர்கள் அனைவரிடத்திலுமே மிக நட்போடு இருப்பார் என்பது உங்களுக்கு தெரியும். கலைஞருக்கும் கேப்டனுக்குமான நட்பு 50 ஆண்டு காலம். அண்ணன் ஸ்டாலினுக்கும் கேப்டனுக்குமான நட்பு 50 ஆண்டு காலம். அதே போலதான் அண்ணன் G.K. மணி அவர்களுக்கும் கேப்டனுக்கான நட்பு பல ஆண்டுகளாக இருக்கு. அதேதான் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும். அதே போலதான் திருமா அண்ணன் அவர்களுடன் கேப்டனுக்கு திருமாவளவன் அவர்களுடன் மிகப்பெரிய நட்போடு அண்ணன் எப்பவுமே கேப்டன் பாராட்டுவார். அந்த வகையில இந்த கூட்டணி ஒரு சிறந்த கூட்டணியாக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சிருக்காரு. பெண்ணாகரம் தொகுதி மக்களே மறந்துடாதீங்க, இது ரொம்ப ரொம்ப கௌரவத்துக்கு நீங்க தமிழ் குமரன் அவர்களை ஜெயிக்க வைக்கணும். என்னுடைய விடுதலை சிறுத்தையை சேர்ந்த அன்பு சகோதரர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சகோதரர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த சகோதரர்களே, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சகோதரர்களே, 23 கட்சி கூட்டணியை சேர்ந்த சகோதரர்களே, ரொம்ப ரொம்ப வெரி பிரஸ்டீஜியஸ் கான்ஸ்டிட்யூவன்சி இதுதான். இந்த தொகுதியில நமது அன்பு சகோதரர் தமிழ் குமரன் அவர்களுக்கு காங்கிரஸ் சின்னமாம் கை சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து மகத்தான வெற்றி விரும்பும் கூட்டணி, ஒரு மகத்தான வெற்றியை தரப்போகும் கூட்டணியும் இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணி தான். அப்போ இந்த வெற்றி கூட்டணியில இந்த தொகுதியும் இடம்பெறும் போது இப்போ உங்களுக்காக நான் சொல்கின்ற அந்த வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றும் போதுதான் அந்த வாக்குறுதிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றதை கவனமா கேளுங்க. இன்னைக்கு அண்ணன் அறிக்கையில பெண்களுக்காக நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கார். அதில மிக முக்கியமாக 8000 ரூபாய்க்கு உங்களுக்கு கூப்பன்கள் வழங்கப்படும். அந்த கூப்பன் மூலம் நீங்கள் வீட்டுக்கு வேண்டிய உபகரணங்கள், கிரைண்டர், மிக்சி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், மைக்ரோ அவன், உங்களுக்கு வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நீங்களே வாங்கிக்கலாம். நம்ம வீட்டுல ஏதாவது பழைய பொருள் இருந்தா அதை கொடுத்துட்டு நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு உரிமை தொகை மாசம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த முறை அது 2000 ரூபாயாக உயர்த்தி தரப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு சொல்றேன். இளைஞர்களுக்கு யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லையோ உங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு. அதே போல உங்களுக்கெல்லாம் மாசம் 1500 ரூபாய் உங்களுக்கு உதவி தொகை வழங்கப்படும், 2500. அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு 2000 ரூபாய், உலமாக்களுக்கு 5000 ரூபாய். யாரெல்லாம் சுய உதவி குழுவில் இருக்கீங்களோ தாய் குலங்களே, உங்களுக்கு எல்லாம் மானியமாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்பதையும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறார். அதே போல விவசாயம் சார்ந்த தொகுதி தான் நம்ம பெண்ணாகரம். நெல்லும் கரும்பும் வாழையும் தான் நாம பயிரிடக்கூடும்.
அப்ப அந்த நெல் குவிண்டாலுக்கு 3500 இருந்து 4500 ஆகவும், கரும்பு ஒரு டன் 4000 உங்களுக்கு வழங்கப்படும். யாரெல்லாம் ஆடு மாடு வச்சிருக்கீங்களோ அதுல பால் கறக்குறீங்கன்னா 1 லிட்டர் பால் 5 ரூபாய் கொள்முதல் விலை உங்களுக்கு உயர்த்தி தரப்படும். நிச்சயமாக இந்த வாய்ப்புகளை எல்லாம் உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பெண்களே நல்லா புரிஞ்சுக்கங்க. மாணவர்களை நீங்க 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்க ஸ்கூல்ல காலை உணவும் மதிய உணவும் அவங்களுக்கு கவர்மெண்டே தரப்போகுது. நீங்க குழந்தைங்களை குளிப்பாட்டி யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு உங்க வேலையை நீங்க பார்க்கலாம். அவங்க காலை உணவு மதிய உணவு ஸ்கூல்ல சாப்பிட்டு ராத்திரி உணவு மட்டும் குழந்தைங்களுக்கு நீங்க தயார் பண்ணுங்க. அவங்க நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா படிச்சு நல்ல எதிர்காலத்தை அந்த குழந்தைகளுக்கான ஸ்டாலின் அவர்களுக்கு அரசாங்கம் நிச்சயமாக கொண்டு வரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். அதே மாதிரி என் தாய் குலங்களே, உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்குவோம். ஒரு பெண்ணுக்கு தான் ஒரு பெண்களின் கஷ்டம் தெரியும். அதனால உங்களுக்கு சொல்றேன், எல்லா பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பான தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை செய்வோம் என்பதை சொல்றேன். சட்டம் ஒழுங்கை மிக சீரோடும் சிறப்பாகவும் கொண்டு வருவார் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். அதே மாதிரி எல்லா இடத்திலும் மின்சார வசதி, சாலை வசதி, பஸ் வசதி, மயான வசதி, குடி தண்ணீர் வசதி, எங்கெல்லாம் பட்டா இல்லையோ அங்கெல்லாம் பட்டா வழங்கப்பட்டு மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்குமே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால நான் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் என் மக்களாகிய உங்களுக்காக நான் சொன்னதுதான் என்பதை யாரும் மறந்துடாதீங்க. உங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன். உங்க வீட்டு பெண்ணா, உங்க சகோதரியா, உங்களுக்காக நான் பேச வந்திருக்கேன். அப்போ இந்த வாக்குறுதி எல்லாம் உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். 23ஆம் தேதி நீங்க எல்லாரும் போய் ஓட்டு போடணும். உங்க ஜனநாயக கடமையை நிச்சயமாக நீங்கள் அனைவருமே ஆற்ற வேண்டும். அப்படி நீங்க ஓட்டு போடும் போது முரசு சின்னத்திற்கு 1வது நம்பர் பட்டனுக்கும் கை சின்னத்திற்கு 2வது நம்பர் பட்டனுக்கும் வாக்களித்து அமோகமான வெற்றியை பெண்ணாகரம் மற்றும் தர்மபுரி தொகுதியில என் அன்பு மக்களே, இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணிக்கு உங்கள் வாக்குகளை அள்ளி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் சந்திக்காத ஒரு தேர்தல், 5 முனை போட்டி நடக்குது. அதனால சொல்ற ஒரு ஓட்டும் இங்க முக்கியம். நல்ல மனசுல வச்சுக்கோங்க, ஒரு ஓட்டுமே இங்க முக்கியம். சிந்தாமல் சிதறாமல் உங்கள் வாக்குகளை வெற்றி கூட்டணிக்கு, வெற்றி வேட்பாளருக்கு நீங்கள் தரும்போது அந்த வாக்குறுதிகள் உங்களை வந்து சேரும். எதிரணிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேங்கிறாங்க. ஃப்ரிட்ஜ் வேணுமா? 8000 ரூபாய் கூப்பன் வேணுமா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லலாம். இவ்வளவு நேரம் வாக்குறுதி கொடுத்தல, அந்த வாக்குறுதி எல்லாம் உங்களுக்கு வேணுமா? இல்ல ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்றாங்க, அது வேணுமா? நான் சொன்ன வாக்குறுதி உங்களுக்கு வேணும் தானே? எல்லாருக்கும் வேணுமா இல்லையா? வேணும்ன்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். அப்படி, வெரி குட். உங்களுக்கு தான் அது, புரியுதுங்களா? நாங்களே அதை முன்னிருந்து என் அன்பு சகோதரர் தமிழ் குமரனும் எங்க டாக்டர் இளங்கோவனும் நிச்சயம் அதை செய்து முடிப்பார்கள். யாருக்குமே எந்த மாற்று கருத்துமே வேண்டாம் என்பதை உறுதியா சொல்றேன். காலையில எங்கள் திருப்பவளவன் கூட நான் பேசின போன்ல, விருதாசலம் தொகுதிக்கு உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு வருகிறேன் என் சகோதரிக்கின்றார். அப்போ நான் சொன்னேன், அண்ணன் பெண்ணாகரத்திலும் தர்மபுரியிலும் நாம ஜெயிக்கணும் கூட்டணின்னு. அவர் சொன்னாரு, என் அன்பு சகோதரர்கள், என் சிறுத்தைகள் அங்க இருக்காங்க, அவங்க இந்த வெற்றியை உறுதி செய்வார்கள் அப்படின்னு அண்ணன் என்கிட்ட சொன்னார். அதனால நான் சொல்றேன், இந்த வெற்றி உறுதியா? கண்டிப்பா. தமிழ் குமரனுக்கு கை சின்னத்துல ஓட்டு போடுவீங்களா? நம்மளுடைய சகோதரருக்கு தமிழ் குமரனுக்கு வாய்ப்பு தருவீங்களா? நம்ம டாக்டருக்கு முரசுக்கு வாய்ப்பு தருவீங்களா? இது சவால் நிறைந்த தொகுதி. நல்லா புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டிலேயே சவால் நிறைந்த தொகுதி
பெண்ணாகரம். அப்போ இந்த சவால்ல நமது மதசார்பற்ற வெற்றி கூட்டணி ஜெயிக்கணுமா இல்லையா? அந்த வெற்றி யாருடைய வெற்றி? உங்களுடைய வெற்றி, இந்த தொகுதி மக்களுடைய வெற்றி, இங்க வாக்களிக்க போகும் உங்கள் ஒவ்வொருவரின் வெற்றி. நாளைக்கு தேர்தல் முடிவுகள் வரும்போது மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய அளவு தமிழ் குமரன் அவர்களுக்கு கைக்கும் டாக்டர் அவர்களுக்கு இளங்கோவனுக்கு முரசுக்கும் வாய்ப்பு தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இங்க மிக முக்கியமான வாக்குறுதி தமிழ் குமரனும் நம்ம டாக்டர் சொல்றது என்னன்னா, இங்க ஒகேனக்கல் கூட்டு குடிநீர்ல உபரியாக கடல்ல கலக்கிற நீரை கொண்டு வந்து இங்க ஏரிகளில நிரப்பி பெண்ணாகரம் மற்றும் தர்மபுரி தொகுதி மக்களுக்கு தண்ணீர் கஷ்டத்தை நிரந்தரமாக தீர்ப்போம். குடி தண்ணீருக்கும் விவசாயத்திற்கும் தொழிலுக்கும் மக்களுக்கு அந்த திட்டத்தை கொண்டு வருவோம். ஏற்கனவே அண்ணன் ஸ்டாலின் அதற்காக 10,000 கோடி ரூபாய் ஏற்கனவே ஒதுக்கி வச்சிட்டாரு. உடனடியாக தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த கூட்டு குடிநீர் திட்டம் உங்களுக்காக செயல்படுத்த போகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். டாக்டர் அவர்கள் தர்மபுரியில தான் 50 ஆண்டு காலமும் பணியாற்றார் மருத்துவராக. அவரும் அவரது மனைவியும் தர்மபுரியில இருந்து உங்களுக்காக அவர் சேவை செய்வார். தமிழ் குமரனும் நிச்சயமாக அவர் சென்னையில இருந்தாலும் 15 நாளைக்கு 3 நாள் 4 நாள் இங்க வந்து இங்கேயே இருந்து மக்களுக்கு நிச்சயம் அவர் வந்து பணியாற்றுவார். நீங்க ஜெயிக்க மட்டும் வச்சு கொடுங்க. பெண்ணாகரத்துல அவர் வீடு பிடிச்சி இங்கே தங்குவார், மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆனா அவர் இளைஞர் தான், அதனால நிச்சயம் மக்களுக்காக உழைக்கணும் தான் இவ்வளவு பெரிய ஒரு சவாலை கையில் எடுத்து உங்களுக்காக உங்க முன்னாடி நிற்கிறார் என்பதை நீங்க யாரும் மறந்துவிடக் கூடாது. உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எல்லாம் ஞாபகம் இருக்கா? அத்தனை வாக்குறுதி உங்களுக்கு நிறைவேறணும் இல்லையா? அப்போ உங்கள் வாக்குகளை தமிழ் குமரனுக்கு காங்கிரஸ் டாக்டர் இளங்கோவனுக்கு முரசுக்கு தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி 23 போய் ஓட்டு போடுங்க. டாக்டருக்கு 1ஆம் நம்பர் பட்டன் முரசு, தமிழ் குமரனுக்கு 2ஆம் நம்பர் பட்டன் காங்கிரஸ் கை சின்னம் என்று கூறி என்னை இங்க வரவேற்க வந்திருக்கும் என் அன்பு சகோதரர்களே, நமது எம்பி மணி அவர்களுக்கும், அதே மாதிரி எங்கள் மாவட்ட செயலாளர் குமார் விஜயசங்கர், எங்களுடைய ஒன்றிய செயலாளர் பிரபு, திமுக ஒன்றிய செயலாளர் பெரியண்ணன் வைகுந்தன், தங்கவேல், பெரியசாமி, பாண்டியன், கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தை நிர்வாகிகள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்க மாவட்ட கழக பொறுப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினராக மணி அவர்களும், தேமுதிக மாவட்ட செயலாளர்களுக்கும், சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் செயலாளர்களுக்கும், எல்லா கூட்டணி கட்சியை சேர்ந்த சகோதரர்களுக்கும், திமுக ஒன்றிய செயலாளர் மற்றும் பச்சையப்பன், வீரமணி, செல்வராஜ், கருணாநிதி, அதே போல கந்தன், முத்துசாமி, கிருஷ்ணன், பேரூர் செயலாளர்கள் வீரமணி, பிரகாஷ் ஆகிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் என் நன்றியை சொல்றேன். இந்த கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேச கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, முக்குலத்தோர் புலிப்படை, மனிதநேய ஜனநாயக கட்சி, SDPI கட்சி, தமிழர் தேசம் கட்சி ஆகிய மொத்தம் 23 கட்சிகள் கூட்டணி அமைச்சு ஒரு மெகா கூட்டணியை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களுக்காக உருவாக்கி இருக்கார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 23ஆம் தேதி போய் பெண்ணாகரம் தொகுதியில 2வது நம்பர் பட்டனும், தர்மபுரியில